ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பங்களிப்பு முறையாக சென்றடையவில்லை. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட யாதவ சமுதாயத்திற்கு, இன்னும் யாதவ சமுதாயம் போல் பல்வேறு சமுதாயங்களுக்கு அரசியல் பங்களிப்பு என்பது முழுமையாக சென்றடையவில்லை. அதன் அடிப்படையில் யாதவ மக்கள் இயக்கம் என்ற அமைப்பை 2024 துவங்கி 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இந்த அமைப்பு செயல்பட்டது. 2 திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆதரவு களத்தில் நின்றோம். ஆனால் ஆதரவு களத்தில் நிற்கும் பொழுது அரசியல் கட்சியாக இருந்தால்தான் அரசியல் பங்களிப்பை பெற முடியும் என்ற ஒரு ஒற்றை நோக்கு, ஒற்றை கருத்து இருக்கிறது. அதன் அடிப்படையில் அனைத்து தர மக்களுக்கான அரசியல் பங்களிப்பை, அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் பங்கு பெறாத அனைத்து சமுதாயங்களையும் ஒருங்கிணைத்து தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் திருத்தணி நகரில் இன்று அறிவித்திருக்கின்றோம். இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. தனித்தா கூட்டணியா என்று பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும். இந்த அரசியல் பங்களிப்பை இந்த சமுதாயங்களுக்கு ஒற்றை கருத்தோடு பெற்று தருவதற்காகத்தான் இந்த தமிழக முன்னேற்ற கழகத்தை இன்று அறிவித்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசிற்கு எல்லாருடைய ஒற்றை கருத்தாக இருக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயங்களுக்கும் சரிசமமான கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் இடமளிக்க வேண்டும். இன்று தமிழகத்தில் மது கலாச்சாரத்தால் தினம் தினம் பல்வேறு இளைஞர்கள் உயிர் போய் கொண்டிருக்கிறது. மதுவை அடியோடு உடனே ஒழித்துவிட முடியாது. ஆனால் படிப்படியாக இதை தமிழகத்தில் மது இல்லாத தமிழகமாக உருவாக்க தமிழக முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் குரல் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் 234 தொகுதிகளும் தொகுதி பொறுப்பாளர் நியமித்து களமாட இருக்கின்றோம். வருகிற 2026 சட்டமன்றத்தில் அமர்வுகள் நாங்கள் எங்கள் ஆதரவை பெற்றவர்களால்தான் இருக்க முடியும் என்பதை இந்த சந்திப்பில் நான் திட்டவட்டமாக கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் 2026 எலெக்ஷன்ல 4 முறை போட்டி இருக்கு. அதுல நீங்க எந்த அணியில இடம்பெற மாதிரி இருக்கும் சார்? அரசு எங்களுக்கான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அரசியல் பங்களிப்பை முறையாக இதுவரை யாரும் தரவில்லை. தமிழக முன்னேற்ற கழகத்துக்கு அரசியல் பங்களிப்பை தருகின்ற கட்சிகளோடு நிச்சயமாக கூட்டணி. அப்போ கூட்டணி வைப்பேன்னு சொன்னா இப்போ நீங்க இப்போ எதிர்க்கிற கட்சிகளுக்கு உங்களுக்கு எதுவும் பண்ணாத கட்சிகளுக்கு அந்த கட்சியோட கூட்டணி வைப்பீங்களா? இல்லை சார், அதான் சொல்றேன். இன்று 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது. மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை உருவாக்குவர்களோடு நிச்சயமாக. அப்போ இப்போ இது வரைக்கும் அந்த கட்சிகளோட குற்றச்சாட்டு வைக்கிற அந்த கட்சிகளோட கூட்டணி வைப்பேன்றீங்க? இல்லைங்க, நான் தான் சொன்னேங்க, மாற்றத்தை உருவாக்குகின்ற கட்சிகளோடு கூட்டணி வைப்போம். சரி.